ஒரே கல்ல 3 மாங்காய் அடிச்ச ஸ்டாலின் இன்ச்சு இன்ச்சா செதறுதே. அவருமா இருக்காரு? பிளான் போட்ட உதயநிதி, செயல்படுத்தும் சிஎம், வேட்டை ஆரம்பம், உதறல் திமுகவில். லோக்சபா தேர்தல் முடிவுகள் இன்னும் வெளியில வராத நிலையில சட்டசபை தேர்தலுக்கான வேளையில திமுக இப்போவே இறங்கிட்டதா தகவல் வந்திருக்கு. நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் இளைஞர்கள் அணியை சேர்ந்த சிலருக்கு வாய்ப்புகளை தர நினைச்சிருந்தாராம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ஆனா சில சீனியர்கள் முதல்வர் ஸ்டாலினிடமே நேரடியா பேசி, அதுவும் சென்டிமெண்டா பேசி எப்படியோ சீட்டை வாங்கிட்டாங்களாம். சீட்டை பெற்றுக்கொண்டார்களே தவிர இவங்கள நிறைய பேர் தொகுதிகளில் சரியா இறங்கி வேலை பார்க்கலையாம். இது குறித்த ரிப்போர்ட்டுகளும் முதல்வர் ஸ்டாலினோட கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. இது போன்றதொரு ரிப்போர்ட் உதயநிதியோட டேபிளுக்கும் போயிருக்கு. மொத்தத்துல களத்துல ஒழுங்கா வேலை பார்க்காதவங்க, சுணக்கமா இருந்தவங்க, மாற்று கட்சியினருக்கு கரிசனம் காட்டியவங்கன்னு தனித்தனியா புகார் லிஸ்ட் தயாராகி இருந்துச்சாம். எந்த தொகுதியில சரியா ரிசல்ட் வரலையோ சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இதுல மன்னிப்புன்றதே யாருக்கும் கிடையாதுன்னு ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் கராரா சொல்லிட்டாராம். ரெண்டாவதா சில மாவட்டங்கள்ல கோஷ்டி பூசல்கள் தலை தூக்கி உள்ளதோடு ஒருங்கிணைந்து யாரும் செயல்படாமல் சில நிர்வாகிகள் மனக்கசப்போட இருப்பதா தலைமைக்கு புகார்கள் குவிந்த வண்ணம் இருக்கு. குறிப்பா தென்காசி மாவட்டம், நெல்லை மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், திருச்சி மாவட்டம் உள்பட சில மாவட்டங்கள்ல இது போன்ற பிரச்சனை தலை தூக்கியவாறே இருக்கு. இந்த மாதிரி புகார்கள் அறிவாலயத்துக்கு ஏற்கனவே போன நிலையில 6 மாதங்களுக்கு முன்பே இதில் முதல்வர் தரப்பு நேரடியாகவே தலையிட்டு இருந்துச்சு. எந்த மாவட்டங்கள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கோ அங்கே இருந்து சம்பந்தப்பட்டவங்களை நேரடியாகவே சென்னைக்கு வரவழைச்சு அறிவுரை சொல்லியதோடு நிர்வாகிகளிடையே சமரசம் ஏற்படுத்தும் முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஆனாலும் உட்பூசல்கள் ஆங்காங்கே இன்னமும் வெடிச்சுக்கிட்டு வருதான். எனவே புதிய மாவட்ட செயலாளர்கள் குறித்த நியமனத்தையும் கையில் எடுக்க போதான் திமுக மேலிடம். அந்த வகையில 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்ன்ற நடைமுறைய மொத்த தொகுதிகளையும் கொண்டு வரவும் முடிவு செய்யப்பட்டிருக்கான். எங்கெல்லாம் ஒருங்கிணைப்பு இல்லையோ அந்த மாவட்டங்கள்ல 2 சட்டசபை தொகுதிக்கேற்ப மாவட்டங்களை பிரிக்கவும் யோசிச்சுக்கிட்டு வருதான் திமுக. மூணாவதா இளைஞர் அணியிலிருந்து மாவட்ட செயலாளர்கள் சிலர் நியமிக்க போகிறார்களாம். 2026 சட்டசபை தேர்தலில் மெஜாரிட்டி வெற்றி பெறணும்னா மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், ஒன்றிய நகர பேரூர் செயலாளர்களோட ஒருங்கிணைப்பு மிக மிக அவசியம். அப்படிங்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு தரும் விதமா இந்த மாதிரி ஒரு முடிவை உதயநிதி தரப்பு முதல்வர்கிட்ட வலியுறுத்த போதான். ஆக செயல்படாத அமைச்சர்களின் பதவி பறிப்பு பிளஸ் ஒரே இடத்துல குவிஞ்சிருக்கிற மாவட்ட செயலாளர்களோட அதிகாரத்தை பரவலாக்குவது பிளஸ் இளைஞர்களுக்கு வாய்ப்புன்னு ஒரே கல்லுல 3 மாங்காயை அடிக்க திமுக தயாராகிட்டு வருதான். என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.